Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க காந்தி. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பேப்பர் ட்ரேடிங். நான் என்ன எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத. புதுசா ட்ரேட் பண்றவங்க ஷேரை வாங்குனதா இமேஜின் பண்ணிக்கிட்டு தான் என்ன ஷேர் வாங்குறோம், எப்படி வாங்குறோம், அது எவ்வளவு லாபம் வருது, எவ்வளவு நஷ்டம் வருது அப்படிங்கறத கால்குலேஷன் பார்க்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த பேப்பர் ட்ரேடிங். ஓகேங்களா? ஆக்சுவலி நார்மலா பேப்பர்ல எழுதி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதுனால எல்லாருமே வந்து இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லி நிறைய பேர் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதை வச்சு யூஸ் பண்ணலாம். நான் வந்து மணி கண்ட்ரோல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதை கிரியேட் நியூ போர்ட்ஃபோலியோ கொடுத்து உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மெயில் ஐடி ஆக்டிவேஷன் ஆன பிறகு உங்களுக்கு லாகின் ஐடி ஆகும். இந்த மாதிரி தான் உங்க பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ இங்க ஸ்டாக்ஸ் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, யூஎல்ஐபிஸ் இருக்கு, பில்லியன் இருக்கு, பிக்சட் இன்கம், லோனு, உங்களோட எல்லா சோர்ஸையுமே இங்க ஆட் பண்ண முடியும். நான் இப்போ ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போறேன். ஸோ ஸ்டாக்கை ஆட் பண்ண போறேன். என்ன ஸ்டாக்கை ஆட் பண்ண போறேன்? இங்க பை இருக்கு, செல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்க உங்களுக்கு இந்த புரோக்கரேஜ் கால்குலேட்டருக்கு வரேன். ஆப் ஸ்டாக்ஸ்ல நம்ம வந்து தமிழ்நாடு பிக் பண்றோம். ஸோ உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் எங்க இருக்கோ அது நான் வந்து இப்போ எஸ்பிஐ கொடுக்குறேன். ஓகேங்களா? எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா என்எஸ்சி எடுக்கிறேன். எஸ்பிஐஎன் என்எஸ்சி இல்லையா? ஸோ ஃபுல் நேமே கொடுப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ எஸ்பிஐஎன் இக்யூ இதை நான் பிக் பண்றேன். ஒரு ரேட் ஷேரோட விலை 248 ரூபா 10 பைசா. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு 250 ரூபாய்க்கு 10 குவான்டிட்டி வாங்குறதா கணக்கு போட்டா 2500.54 பிளஸ் 0.54, அதாவது இன்ட்ராடே. இதுவே டெலிவரி அப்படின்னா 250னா 2500 பிளஸ் 2 ரூபா 74 பைசா 10 ஷேருக்கு வரும் ஓவரால் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நான் டெலிவரிக்கு வாங்குறதா கணக்கு எடுக்கிறேன். 2500 பிளஸ் 2.74 அப்படின்னா இப்போ நான் அந்த ஷேர்ஸை இப்போ என்ட்ரி பண்ண போறேன். எங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ல என்ட்ரி பண்ண போறேன். ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ இங்க டேஷ் ஸ்டாக்ஸ்ல டேஷ்போர்டில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆட் டிரான்சாக்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பை ப்ரைஸ் எஸ்பிஐ வந்து நமக்கு தேவை நார்மல் ஷேர் தான். ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். 248 ரூபா 10 பைசா. இன்னைக்கு தேதி வந்து 28 இல்லைங்களா? நான் 28 வாங்கினதா கணக்கு எடுத்துக்கிற மாதிரி வரும். ஸோ 10 ஷேர் வாங்குறேன். என்ன விலைக்கு வாங்குறேன்? 250 ரூபாய்க்கு வாங்குறேன். ஓகேங்களா? 250 புள்ளி எவ்வளோ, அதாவது கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. 2500 பிளஸ் 2.74 டிவைடட் பை 10 போட்டீங்கன்னா 250.27 இந்த விலைக்கு தான் நான் அந்த ஷேரை வாங்குறேன். 250.27க்கு நான் வாங்குறேன். $50.27க்கு நான் வாங்கினதா சொல்லி ஆட் டிரான்சாக்ஷன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஷேர் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதுல இந்த மணி கண்ட்ரோல் போர்ட்ஃபோலியோல ஆட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 24 ரூபா நஷ்டம் காட்டுது. ஏன்னா மார்க்கெட் விலை 248 ரூபா 10 பைசா தான். இப்போ நான் செல் பண்ண போறேன். என்ன விலைக்கு செல் பண்றதா பிளான் பண்றோம்? புரோக்கரேஜ் கால்குலேட்டருக்கு வரோம். அதே தமிழ்நாடு டெலிவரியில வச்சிருக்கோம். 10 ஷேர் வாங்குறோம். பை பண்ணல, செல் பண்ண போறேன். எவ்வளவுக்கு விற்கிறேன்? 255 ரூபாய்க்கு விற்கிறேன். வித்தேன் அப்படின்னா அதுக்கு தனியா 2 ரூபா 79 பைசா சார்ஜ் பண்றாங்க. பிளஸ் 2550 ரூபா நமக்கு ப்ராஃபிட். இப்போ நான் கணக்கு போடுறேன். என்ன பண்றேன்? 2550 பிளஸ் நம்ம வித்த காசு, அப்போ 2550 மைனஸ் 2.79. இப்போ 2547 ரூபா 21 பைசா தான் நீங்க உண்மையிலேயே சம்பாதிச்ச காசு. அதை டிவைடட் பை 10ன்னு போட்டீங்கன்னா 254 ரூபா 72 வருதுங்களா? இதை இங்க ஆட் பண்ணுங்க. 254 ரூபா 72 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலா இங்க எடிட் புரோக்கர்ல கொடுத்தீங்கன்னா நீங்க புரோக்கரோட சார்ஜஸ் என்ன, டோட்டல் சார்ஜஸ் என்ன, நெட் அமௌண்ட் என்ன அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு தடவை நீங்க இந்த மாதிரி கால்குலேட்டர் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டைரக்டா போடலாம். ஸோ நான் இப்போ சேலும் பண்றேன். சேல் பண்ண பிறகு என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் எதுவுமே காட்டல.
ஓகேங்களா. இப்போ நான் எங்க போய் பார்ப்பேன் அப்படின்னா கெய்னர்ஸ்ல போய் பார்ப்பேன். என்னோட ப்ராஃபிட் எங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இங்க 250 ரூபாய்க்கு வாங்க. எனக்கு எவ்வளவு லாபம்னா 44 ரூபா 45 பைசா லாபம். ஓகேங்களா. இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோல நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா சேவ் பண்ணி வச்சுப்போம். இது ஆல்ரெடி நமக்கு மைனஸ் பண்ணிடும். ஏன் அப்படின்னா நீ வாங்கின வித்துட்ட போயிட்ட, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சப்போஸ் நான் இப்ப இதுவே ஒரு ஆட் டிரான்சாக்ஷன்ஸ்ல பை ஷேர் அதே எஸ்பிஐ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடிஎஃப் நீட்டி கொடுக்குறேன், 102 ரூபாய்க்கு வாங்குறேன், ஒரு 10 ஷேர் வாங்குறேன் அப்படின்னா ஆட் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுக்குறேன். திருப்பி நான் செல் பண்ண போறேன். எத்தனை செல் பண்ண போறேன் அப்படின்னு பாக்குறீங்க. எத்தனை ஷேர் 110 குவான்டிட்டி வாங்கினதா சொன்னேன் இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி ஆட் டிரான்சாக்ஷன்ஸ்ல அதே எஸ்பிஐ நான் மறுபடியும் கொடுக்குறேன். 10 ஷேரை போடாம செல் பிரைஸ்ல 5 ஷேர் மட்டும் விற்கிறேன். வித்தனா எனக்கு 5 ஷேரோட லாபம் போக பேலன்ஸ் என்ன 5 குவான்டிட்டி தானே இருக்கு. அந்த 5 குவான்டிட்டிக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் காட்டும். இது போர்ட்ஃபோலியோட டெக்னிக். இங்க புரோக்கரேஜ் கால்குலேட்டர்ல நீங்க இங்க என்ன விலைக்கு வாங்கின மென்ஷன் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா. அந்த மென்ஷன் பண்ண விலையை எடுத்துட்டு வந்து இங்க போட்டீங்கன்னா உங்களோட லாபம் என்னன்னு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா. அந்த புரோக்கரேஜ் கால்குலேட்டர் பை பிரைஸுக்கு செல் பிரைஸுக்கு ரெண்டு சேர்த்தே போடும். புரியுதுங்களா. ஒன்னு நீங்க இந்த விலையை மட்டும் அங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ல போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம், இல்லனா இதோட சேர்த்து புரோக்கரேஜ் கால்குலேட்டர் சேர்த்து மேனேஜ் பண்ணலாம். ஓகேங்களா. இதுதான் பேப்பர் ட்ரேடிங்ங்கிறது. பார்க்க சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி தெரியும், ஆனா வேற வழி கிடையாது, இப்படிதான் பண்ணி ஆகணும். இல்லைன்னா பேப்பர்ல நார்மலா இந்த விலைக்கு வாங்கினேன் இந்த விலைக்கு வித்தேன், வாங்கினதுக்காக புரோக்கரேஜ் இவ்வளவு கால்குலேட் பண்ணாங்க அப்படின்ட்டு நீங்களே எழுதிக்கலாம். 2500 இன்டூ எவ்வளவு வருது, ஸோ 2500 பிளஸ் 2.74க்கு 2502 ரூபா 74 பைசாவுக்கு நான் 10 ஷேர் எஸ்பிஐ இந்த ரேட்ல வாங்கினேன். இந்த தேதி வந்தா நான் விற்க போறேன் அப்படின்ட்டு ஒரு பேப்பர்ல ஒரு பாக்ஸ் போட்டு இன்னைக்கு தேதியில வாங்கினேன், நெக்ஸ்ட் டேட் நீங்க மென்ஷன் பண்ணணும், இந்த தேதியில நான் இதை விற்க போறேன், இந்த விலைக்கு வந்தா விற்கணும் அப்படின்ட்டு. ஆஸ் பர் டார்கெட் வந்துதான் வரல அப்படின்னா ஏன் வரல அப்படிங்கிறதுலாம் நீங்க கால்குலேஷன் பாக்குறது உங்க கையில தான் இருக்கு. ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், பாய்.